தங்கத்திலயும் பண்ணலாம். தங்கத்திலயும் நம்ம யூஸ் பண்ணா அது பின்காலத்துல யூஸ் ஆகும் அது. பசங்க தான் செலவு ரொம்ப பண்றாங்க. அம்மாலாம் மிச்சம் பண்ணி வச்சா கூட பசங்க நல்லா செலவு பண்ணிட்டு வராங்க. ஜாலியா செலவு பண்ணிட்டு வராங்க. அவங்களுக்கு என்ன பசங்க ஃப்ரெண்ட்ஸு கேக் வெட்டுறதுக்கும், அவங்க ஃப்ரெண்ட்ஸு செலவு பண்றதுக்கும் அதே செலவு பண்றாங்க. அம்மாகிட்ட இருந்து வாங்கிட்டு போய். இப்போ நம்மகிட்ட எவ்ளோ காசு இருக்க வரைக்கும் நம்மகிட்ட கொஞ்சம் காசு இருக்க வரைக்கும் பசங்க அட்ஜஸ்ட் பண்ணி செலவு பண்ணலாம். நம்மகிட்ட காசு நல்லா இருந்துச்சுன்னா, நல்லா ஜாலியா செலவு பண்ணலாம். நம்மகிட்ட காசு இல்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டணும். எவ்வளோ என்ன ஒரு மாசம் ஒரு ரூ. 10,000 சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு ரூ. 7,000 8,000 சேமிப்பு பண்ணா, மீதி ஒரு ரூ. 2,000 செலவு பண்ணலாம். பசங்க பொறுத்து உண்டு. பசங்க கேட்காம இருந்தனா ரூ. 10,000 ஒரு செலவு பண்ணிட்டு இப்ப சேமிப்பு பண்ணலாம். அது தங்கத்துல இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு ஒருத்தங்கிட்ட ஏதோ பணம் சீட்டா பண்றோம். அது கொஞ்சம் சேமிப்பா இருக்கும். போக ஏதோ காசு போக மீதி அந்த காசு தான் நம்ம செலவு பண்ணுவோம். அதுதான். ஒரு வருஷத்துல ஆனா சேர்த்து வச்சிருப்போம். அதெல்லாம் ஏமாத்துறவங்கலாம் நாங்கலாம் போக மாட்டோம். அவங்களும் ஏமாத்துனா நம்ம உண்டு இல்லாத பண்ருவோம்.